السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان المجيد: إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم صدق الله المولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு தனி நபர்களுக்கு மத்தியில் இணக்கமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில், இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில், அதுபோல ஒரு ஊர் என்று வருகிற போது பக்கத்து ஊரோடு, ஒரு மாநிலம் என்று வருகிற போது அண்டை மாநிலத்தோடு, ஒரு நாடு என்று வருகிற போது அண்டை நாடுகளோடு இணக்கமான ஒரு நல்லுறவு, சுமூகமான நிலை நிலவ வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் சுமூகமும் நட்பும் துணைந்திருக்க முடியுமா? சர்ச்சைகள் என்பது இயல்புதான். சர்ச்சைகள் இருக்கக்கூடாது என்று சொன்னால், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் சந்ததி ஹாபில் காபில் இரண்டு பேரும் சண்டையிட்டதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் அங்கு சண்டை கிளம்பியது, சர்ச்சைகள் ஏற்படத்தான் செய்தது. அப்போது சர்ச்சைகள் வருவது, குடும்பங்களிலே சர்ச்சை ஏற்படுவதும், தனி நபர்களுக்கு மத்தியிலே சர்ச்சை வருவதும், ஒரு சமூகங்களுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்படுவதும் இயல்பு. ஆனால் அவைகள் சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். அந்த பிரச்சனைகள் காலம் தாழ்த்தப்படக்கூடாது, மிக விரைவில் ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. எவ்வளவுதான் சொன்னார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு சண்டையிட்டு 3 நாட்கள் மேல் பேசாமல் இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாகவே கண்டித்தார்கள். ஒரு தனி மனிதனாக ஒரு ஜமாத்தின் அமைப்பை விட்டு, ஒரு கூட்ட அமைப்பை விட்டு விலகுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, மன் ஷத்த ஷுத்த ஃபின்னார், யார் தனிக்கிறாரோ தனித்தே நரகத்தில் விடப்படுவார். அலைக்கும் பில் ஜமா, கூட்ட அமைப்புகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தனியாக இருக்கிற ஆட்டைத்தான் ஓனாய் பிடிக்கிறது என்று சொல்லி தனிமை விடுகிற போது ஷைத்தானுக்கு அவர் ஐக்கியமாகி விடுகிறார். தனிமையாகிற போது ஷைத்தான் நெருங்குகிறான் என்றால் மலக்குகள் தூரமாகி விடுகிறார்கள் என்பது பொருள். ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்த அளவிற்கு 95% வழிபாடுகள் கூட்டு வழிபாடுகள் தான். தொழுதால் கூட்டாக தொழுகிறோம், ஹஜ்ஜுக்கு போனால் கூட்டுத்தான், ஜகாத்து கொடுப்பதாக இருந்தாலும் சமூகத்துத்தானே வந்து சேருகிறோம். அப்படியானால் மார்க்கத்தின் வழிபாடுகள் 95% ஜமாத்தோடு கூட்டமைப்போடு கூடியது என்கிற போது 5% வழிபாடுகள் மட்டுமே அது தனித்த நிலையில காணப்படுகிறது. எனவே எல்லா சூழல்களிலும் ஜமாத்தோடு இருக்க கடமை பெற்றிருக்கிறார். எனவே ஒரு மனிதர்களுக்கு மத்தியில, ஒரு சில கூட்டத்திற்கு மத்தியில பிளவுகள் என்று நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. ஒரு தனி மனிதனுடைய இந்த தனிப்பு என்பது, ஒரு தனிமைப்பாடு என்பது ஒரு மார்க்கத்தின் பின்னடைவாகவே இஸ்லாம் கருதுகிறது. சமூகத்தில் ஏற்படுகிற பிளவுகள் மார்க்கத்தின் பின்னடைவுக்கு காரணமாக அமையும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக தீர்வுக்கு அவைகள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அஃஷு ஸலாம பைனக்கும், அந்த சமாதானத்திற்கான முதல் வழி உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். பார்க்கிற போது சகோதரரை புன்முறுவலோடு பார்க்க வேண்டும், அது ஒரு சதக்கா. இதெல்லாம் ஏன்? அதுதான் சமாதானத்தினுடைய சிந்தனைகள் ஊன்றப்படுகிறது. அதை மீறியும் பிரச்சனைகள் வருகிற போது என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள். ஒன்று உறவு சார்ந்த உறவுகள், குடல்வாய் ஜனங்கள் என்ற ரீதியில உங்களுக்கு மத்தியில உறவுகள் இருக்கும். இரண்டாவது ஈமானிய உறவு, முஸ்லீம்கள் என்ற ரீதியில உங்களுக்கு மத்தியில உறவு இருக்கும். அந்த இரண்டு உறவுகளும் ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரத்துவத்தை நீங்கள் இணக்கமாக்குங்கள். சர்ச்சைகள் வருகிற போது இரண்டு தரப்பிலும்
இரண்டு தரப்பையும் இணைத்து வைக்கிற நடுநிலையாளர்களின் கூட்டம் தனி நபர்களாகவோ ஒரு கூட்டமைப்பாகவோ இருந்து இந்த சமூகத்தில் எல்லா காலங்களிலும் சமாதான கொடியை ஏந்தி நிற்கிற ஒரு பிரிவினர் இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய மிக பெரும் ஆவா என்று சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் இந்த இணக்கப்படுத்தி வைப்பதை பெரும் விவாதத்தாகவே அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் ஒரு சமூகத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்வு செய்ய போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸரின் தொழுகை கலாவாகிவிட்டது, எல்லாம் முடிந்த பிறகு வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லுகிறோம். தொழுகை நோன்புகளை எல்லாம் விட ஒரு பெரிய நல்லமலை மீசான் என்ற தராசை கனமாக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லித் தரட்டுமா என்று பெருமானார் கேட்டுவிட்டு ஒரு அமலை சொன்னார்கள். சண்டையிட்ட இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில நீங்கள் ஒன்று சேர்த்து வைப்பது இந்த எல்லா வணக்கங்களை விட சிறந்தது, தொழுகைகளை எல்லாம் விட நோன்புகளை எல்லாம் விட சிறந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இபாதத் என்பதை நாம் இந்த இடத்துல புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில உடன்பாட்டிற்கு அவைகள் வர வேண்டும் என்று யோசிப்பது, பிரச்சனைகளை கிளப்புவதில் இருக்கின்ற ஆர்வங்கள் அதை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற சிந்தனையை பார்க்கிற போது அது குறைவாகத்தான் இருக்கிறது. பொதுவாகவே சர்ச்சைகள் பிரச்சனைகள் வருகிற போது வேடிக்கை பார்க்கிற தன்மை மிக மிக அதிகம். ஒரு கூட்டத்தில் ஒரு ஊருக்கு போய் சில நல்ல கருத்துக்களை சொல்லலாம் என்று ஒரு கூட்டம் போனதாம், யாரும் கேட்பதாக இல்லை. திடீரென்று மக்கள் இடத்தில் ஓடி போய் குவிகிறார்கள். அங்கு தெரு சண்டை நடக்கிறது. அப்ப சண்டை நடந்தால் வேடிக்கை பார்ப்பது மனிதர்களுடைய சைக்காலஜி. எனவேதான் ரெண்டு பேரை கருத்து மோதல்களை செய்ய வைத்து பட்டிமன்றங்கள் ஏற்படுத்தினார்களாம். ரெண்டு பேர் சாடி பேசிக் கொண்டால் எல்லோரும் ஆர்வமாக பார்க்கிறார்கள். சர்ச்சைகளை வேடிக்கை பார்ப்பது என்பது மனித இயல்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அந்த சர்ச்சைக்கு உடனடியான தீர்வை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்தார்கள். ஒரு பயணக் கூட்டம், எங்கு பார்த்தாலும் தண்ணீர் கிடைக்காது, கிடைக்கிற இடத்திலே தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த பாலைவன வாழ்க்கையின் நிலை. சஹாபாக்களின் ஒரு கூட்டம் பயணத்திலிருந்து வருகிற போது இடத்துல அழகான ஒரு குழியில தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தண்ணீரை பார்த்த சஹாபாக்கள் வேகமாக அந்த குளத்தை நோக்கி அந்த குட்டையை நோக்கி ஓடி வருகிறார்கள். வந்தபோது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துவிட்டது. ஒரு அன்சாரி சஹாபி அவர்களுடைய காலை ஒரு முஹாஜிர் மிதித்து விட்டார். அவ்வளவுதான். எப்போதும் கோபப்படுகிற ஒரு சூழல். கால் மிதிக்கப்பட்ட உடனே சஹாபி ரலியல்லாஹு அடித்து விட்டார்கள். சர்ச்சை கிளம்புகிறது. அடிபட்டவர் ஒரு அன்சாரி சஹாபி, அடித்தவர் ஒரு முஹாஜிர் சஹாபி. அடிபட்ட அன்சாரி சொன்னார், சஹாபி ரலியல்லாஹு, யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே இங்கு வாருங்கள், ஒரு முஹாஜிர் என்னை அடித்து விட்டார் என்று அழைத்தார். அந்த ஒரு கூட்டமே கூடியது. எப்போதும் சர்ச்சைகள் வந்தால் அதை பிரச்சனை பெரிதுபடுத்துவதற்கும் வகுப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கத்தான் செய்தார்கள். முனாஃபிகீன்கள் வேகமாக வந்து அன்சாரிகளிடத்தில் சொல்லுகிறார்கள், பாருங்கள், உங்கள் ஊருக்கு அவர்களை அழைத்து வந்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து தங்க வைத்திருக்கிறீர்கள். இதை சொல்லுவார்கள் அல்லவா, எல்லாம் சாப்பிட்ட பிறகு அவர்களையே கடிக்கும் என்று சொல்லி, அதுபோல உங்களையே அவர்கள் தாக்கிவிட்டார்கள் பாருங்கள் என்று சொல்லி அன்சாரிகளிடத்தில் சொல்லுகிற போது அந்த இடத்துல ஒரு உணவுக்கான ஒரு கோஷம் வேகமாக தலையெடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சஹாபாக்கள் போய் சொல்லுகிறார்கள். அங்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது என்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வந்து, ஹதீசுகளிலே வருகிறது, தெருக்களிலே பொதுவான இடங்களில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிற பழக்கம் இல்லை. முகம் சிவக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஐயாமுல் ஜாஹிலியாவின் தன்மைகள் என்று கண்டித்தார்கள். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், நிரபராதிகள் விடப்படுவார்கள். இதற்கு ஏன் இனங்களை சொல்லி அழைக்கிறீர்கள்? அன்சாரி முஹாஜிர் என்று ஏன் அறியாமல் ஜாஹிலியாவின் கோஷங்களை நீங்கள் வைக்கிறீர்கள்? கலைந்து போங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து அனுப்பிய ஹதீசுகளை பார்க்கிறோம். சர்ச்சை வந்த அந்த நிமிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சுமூகத்திற்கான முதல் அஸ்திவாரத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது ஹதீசுகளுடைய வரிகள்.
மதீனாவுக்குள் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸ் ஹஸரஜ் என்ற அந்த இரண்டு முகணைகளை ஒன்று சேர்க்கிறார்கள். சுற்றி வாழ்கிற கபீலாக்களை மதீனாவோடு ஒப்பந்தம் என்ற ரீதியிலே பிணைக்கிறார்கள். அரபியையும் அரபி அல்லாத இடத்தையும் அங்கு ஒன்று சேர்க்கிறார்கள். ஒட்டுமொத்த சமாதானத்தின் தூதுதான் இஸ்லாத்தின் சுருக்கமான செய்தி என்று சொல்லலாம். எந்த விதத்திலும் பிளவுகள் நிறத்தால் இனத்தால் அந்த பிளவுக்கான காரணிகளாக எதுவெல்லாம் இருக்குமோ அத்தனையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகற்றி கூனு இஹ்வானா, நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்றார்கள். உங்களுக்கு மத்தியில போராமை வேண்டாம், உங்களுக்கு மத்தியில துருவி ஆராய்கிற தன்மைகள் வேண்டாம், நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்களாகவே இருங்கள் என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய போதனை எல்லா காலத்திலும் சமாதானத்தின் உயர்ந்த சிந்தனைகளை உலகத்திற்கு எடுத்து சொல்வதாகவே அமையப்படுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைகளிலும் ஐக்கியத்தோடும் மன ஒற்றுமையோடும் பிணைப்போடு வாழ்வதற்கான எல்லா தௌஃபீக்கையும் நம் அத்தனை பேருக்கும் நல்குவானார்.